கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. இந்த வாரம் டக்குனு குரான நம்ம எடுத்து படித்தோம். அப்போ சென்ற வாரம் நம்ம பேசினது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றியும் அவங்க இறைவனிடம் கேட்ட பிரார்த்தனையை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த திடீர்னு பார்க்கும்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அத்தியாயம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் படிச்சதுதான், நீங்களும் படிச்ச நானும் படிச்சதான். பட் இதுல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி டக்குன்னு வந்தோடனே அதை படித்தோம். அதுல 71வது அத்தியாயம். அது 71வது அத்தியாயத்துல ஒன்லி 28 வசனம் தான் இருக்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்பது அவங்களுடைய பேர்லயே ஒரு அத்தியாயம் இருக்குது. அதுல 28 வசனம் தான் இருக்குது. ஒரு 2-3 நிமிஷம் நீங்க படிச்சிடலாம். அந்த 3 நிமிஷம் ஒரு 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 பெரிய ஹிஸ்டரியே கொடுக்குது. வரலாறு தெரியுது, என்னென்ன நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷங்கள் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மூலமா நமக்கு நிறைய காட்டுறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னீங்கன்னா, ஆதமுக்கு அடுத்த ஒரு இறை தூதர்னா முதல் இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான். அவங்க எங்க வாழ்ந்தாங்க, எங்க இருந்தாங்க அப்படிங்கிறது நாம இப்போ தோண்டி எடுக்கலாம். அந்த அளவுக்கு இருக்குது. ஆனா குர்ஆனுடைய தப்சீர் விளக்கத்தையும் நம்ம பார்த்தோம். மேற்கொண்டு விளக்கங்களையும் இந்த யூடியூப்லையும் மற்றதுலையும் பார்த்து நாம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட துவா அந்த 21வது அத்தியாயத்துல 71வது அத்தியாயத்துல நூஹ் நபின்னு போட்டிருக்கோம். அந்த நூஹ் நபியினுடைய பேர் உள்ள அந்த டாபிக்கை பார்த்தீங்கன்னா அதுல 28 வசனம் இருக்கும். அந்த 28வது வசனத்துல அவங்க கேட்ட துவா இருக்கும். அந்த துவாவை அப்படியே படிச்சேன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரப்பி ஈஃபுர்லி, அல்லாஹ் என்ன பண்ணி. ஃபர்ஸ்ட் பாருங்க எப்படி இருக்கிறாங்க. ரப்பி ஈஃபுர்லி, அல்லாஹ் என்ன பண்ணி. ரப்பி என்னுடைய இரட்சகனே என்ன பண்ணி. வழி வாலிதைய என்னுடைய தந்தை தாய் தகப்பன மணி. வழி வாலிதைனா என் தாய் தந்தையில மன்னி. லிமன் தகல பைத்தி மூமினன், என் வீட்டில் நுழைந்த நம்பிக்கை கொண்டவர்களை. அல்லாஹ் உன்னையும் உன்னுடைய தூதராக என்னையும் இந்த வேத வழிபாட்டையும் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு என் வீட்டில் நுழைந்தார்களோ அவர்களை மன்னி. அல்லாஹ் என்ன மன்னி, என் தாய் தந்தையரை மன்னி, என் வீட்டில் நுழைந்த மூமின்கள் நம்பிக்கையாளர்கள் மன்னி. மேலும் வா வலில் மூமின வல் மூமினாத்தி வல் மூமினின, ஆண்கள் ஈமான் கொண்ட ஆண்களையும் ஈமான் கொண்ட பெண்களையும் மன்னி. இதான் அவங்க கேட்டதுவா. 21வது அத்தியாயம் 78வது வசனம். இந்த துவா டெய்லி நம்ம கேட்கணும். கேட்டீங்கன்னாவே சின்ன ரப்பி ஈஃபர்லி வழிவாலிதைய வழிவாலிதைய வலிமன் தகல பைத்தி மூமினன் மூமினீன வல் மூமினார். இந்த துவாவை நீங்க கேட்டீங்கன்னாக்கா மிக சிறப்புக்குரிய துவா. இந்த துவாவை அப்புறம் பார்ப்போம். இப்போ நூஹ் நபியுடைய மேட்டரை பார்ப்போம். அப்போ நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் பண்றாங்க மக்களுக்கு. எப்ப நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வால தூதர்னு அங்கீகரிக்கப்பட்ட நீங்க அல்லாஹ் மட்டும் வணங்க, அந்த ஏக இறைவன் கர்த்தரை மட்டும் வணங்க, மற்றதெல்லாம் வணங்காதீங்கன்னு சொல்றாங்க. கேட்க மாட்டேங்கிறான். அப்ப கேட்க மாட்டேங்கிறத நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட ரிப்பீட் பண்றாங்க. அல்லாஹ், நான் அவனை பகிரங்கமா கூப்பிடுறேன், ரகசியமாவும் கூப்பிடுறேன், இரவுலையும் அழைக்கிறேன், பகலிலும் அழைக்கிறேன், என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்லாம நான் உன்னுடைய வார்த்தையை சொல்லி உன் பக்கம் அழைக்கிறேன், உன்னுடைய மன்னிப்பின் பக்கம் அழைக்கிறேன், சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறேன். அவன் என்ன செய்யறான், கண்ணை மூடிக்கிறான், துணியால முகத்தை மூடிக்கிறான், காதல இத மூடிக்கிறான். அப்ப காதையும் க்ளோஸ் பண்றான், முகத்தையும் துணியால மூடிக்கிறான். நான் என்ன செய்ய, எவ்வளவோ கஷ்டப்படுறேனே அப்படின்னு அவங்க அந்த விரக்தியில அல்லாட்ட பேசுறாங்க. அல்லாட்ட பேசுறாங்க, முன்னும் திருந்தவும் மாட்டானோ கிடைக்குது அப்படின்னு பேசுறாங்க. அவ பேசும்போது ஒரு கட்டத்துல அவங்க இந்த சமுதாயம் அழிய போகுது. அதாவது நூஹ் நபியை பின்பற்றாதவர்கள் 2 பேர் இருக்காங்க. நூஹ் நபியை பின்பற்றியவர்கள், பின்பற்றாதவர்கள். அதாவது அவங்களுடைய வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அவர்களை நம்பியவர்கள், அவர்கள் கொடுத்த வேத வசனங்களை நம்பியவர்கள், அவங்க ஏற்றுக்கொண்டவர்கள், இறைவனை பற்றி ஏற்றுக்கொண்ட அந்த இறைடியார்கள், அல்லாஹ் கீழ்ப்படிந்தவர்கள், முஸ்லிம்கள்.
அப்ப அந்த முஸ்லீம்கள் ஒரு ஒரு பக்கம், முஸ்லீம் அல்லாதவர்கள், இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் பிரிச்சு காட்டுறான். அந்த ஏற்றுக்கொள்ளாத மக்களும் இருக்காங்க. அப்ப ஏற்றுக்கொள்ளாத மக்கள் வந்து இவங்க நூஹ் நபியை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, அவங்கள நோவடிக்கிறாங்க. அது இல்லாம அல்லாஹ் கடைசியில அவங்களுக்கு உத்தரவு பண்றான், ஒரு கப்பலை செய், அதுல வந்து உன்னை நான் காப்பாத்துறேன், உன்னை ஏற்றுக்கொண்டவர்களை நான் காப்பாத்துறேங்கிறான். அப்ப இவங்க கப்பலை செய்யறாங்க. அந்த பலகையெல்லாம் வச்சு அடிக்கும் போது இவன் கிண்டல் பண்றான். இந்த பாரியா, இவர் ஒரு கப்பலை செய்யறானா, உலக அதிசயம் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்றான். அப்ப நூஹு நபி வந்து அல்லாஹ் வந்து ஒரு வசனம் இறக்கலாம், என்ன கிண்டல் பண்றீங்களா, என்ன கேவலம் பண்றீங்க, என்ன ஒரு அசிங்கப்படுறீங்க, என்ன கிண்டல் பண்றீங்க. ஆனா மறுமையில அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட்ல வந்து நீங்கள் கிண்டல் படப்படுவீர்கள். என்ன எந்த அளவு கிண்டல் பண்றீங்களோ, என்ன கேவலமாக்குறீங்களோ, அதே நிலைமை உங்களுக்கு தி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல வரும்னு நூஹு நபி சொல்லி காட்டுறாரு. இந்த மக்கள்கிட்ட சொல்லி காட்டுறாரு. அப்ப கப்பல் ரெடி ஆகிடுது. அப்ப கப்பல் ரெடி ஆகணும்னு நூஹ் நபி யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ, அதுல ஜோடி ஜோடியா பறவைகள், மிருகங்கள், அவரை யார் ஏற்றுக்கொண்டோ எல்லாம் ஜோடி ஜோடியா, ஆண் பெண் ஜோடி ஜோடியா சொல்றாங்க. அவர்களை ஏற்றுக்கொண்டோன்னு அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு இந்த கப்பலை புறப்பட்டு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சொல்றாங்க. அப்ப பாருங்க, வெறும் மண்ணு. அந்த மண்ணில தான் நம்ம விஷயமே தெரியுது. எப்படி தெரியுதுன்னா, அல்லாஹ் சொல்றான், மேலிருந்து மழையை பொழிய வைக்கிறேன், பிறகு பூமியிலேருந்து ஊற்றை உண்டாக்கினேங்கிறான். பூமியிலேருந்து தண்ணி கொப்பளிக்குது, அப்ப மழையும் பெய்யுது. அப்பதான் அந்த கப்பை வந்து மிதக்க முடியும். உலகத்திலேயே முதல்ல கப்பை செய்த ஒரு மனிதர் யாருன்னா, இறை தூதர்னா நூஹ் நபி தான். அதுக்கு முன்னாடி யாருமே செய்யல. முதல் நூஹ் நபி தான் கண்டம் விட்டு கண்டம் பாடுறாங்க. ஒரு கண்டத்திலேருந்து இன்னொரு கண்டத்தை காட்டுறாங்க. அப்ப கடல் பிரயாணம் பண்ண ஒரு இறை தூதர்னா முதல்ல நூஹ் நபி தான். அப்ப இந்த இன்சிடென்ட் அல்லாஹ் சொல்லும் போது, அப்ப கடல் எப்படி உருவாகினதுன்னு பார்க்கும் போது, கீழேந்து தண்ணி வந்துதான் கடலா மாறியது அப்படின்னு நமக்கு தெரியுது. கீழே தாங்க தண்ணி ஊத்துலதான் வந்திருக்குது. மேல மழை, அந்த தண்ணியும் இந்த ஊத்து தண்ணி தான் அதிகமா இருந்து இன்னைக்கு கடலாக நமக்கு காட்சி அளிக்கிறது என்பது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அவங்களுடைய சரித்திரத்தில் தான், வரலாற்று தான் நாம புரிந்துக்கிறோம். இதுதான் நூஹ் நபியினுடைய இது. இப்ப நூஹ் நபியை பார்க்கும்போது நாம ஹிஸ்டாரிக்கல் மேட்டரையும் பார்க்கணும். அவங்கள பத்தி பார்க்கும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அடுத்த ஒரு நபி அவங்க தான் நூஹ் நபி. அவங்க எங்க பிறந்தாங்க அப்படிங்கும் போது சில தப்சீர்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை இருந்த இடம் வந்து ஆர்மனியா அப்படிங்கிற ஒரு இடங்கிறாங்க. ஆனா நம்ம இந்த யூடியூப்ல போய் பார்க்கும்போது அதனுடைய விஷயத்த பார்க்கும்போது ரொம்ப நமக்கு அதிசயமா இருக்குது. ஆனா உண்மையாவும் இருக்குது. இந்த உண்மை வந்து 70% இல்லை, 90% ஒத்து போகுது. அப்ப நூஹு என்ப நபி வந்து முதல்ல அவர் வந்து கால் வச்ச இடம், அவர் பிறந்த இடம் என்னன்னா குமரி கண்டம். இதான் ஆதாரபூர்வமான இன்னைக்கு கிடைத்த லேட்டஸ்ட் நியூஸ். இன்னைக்கு கிடைச்ச ரொம்ப நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாலும் நமக்கு ஒரு இது நான் பார்த்தது. இன்னைக்கு அந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் பார்த்துருப்பீங்க, மறந்துருப்பீங்க. இன்னைக்கு இதை ஞாபகம் விட்டுறேன். அப்போ நூஹு நபி வந்து கால் வச்ச இடம், அவங்க வாழ்ந்த இடம்னா குமரி கண்டம். அந்த குமரி கண்டம் இருக்குன்னா இந்தியாவில் தென்பகுதியில் இருக்குது. நம்ம இதுல தான் குமரி ஊங்குறோம்னு அந்த குமரி கண்டம் அது அழிந்து போனதும் அவங்களுக்கு நல்லா தெளிவா காட்டுது. ஏன் அப்படின்னாக்கா, குமரி கண்டத்திலிருந்து அவருடைய கப்பல் கிளம்பி அது யூதி மலையில போய் நிக்குது. யூதி மலைக்கு போயிடுது. அவங்க ஒரு கண்டத்தை விட்டு இன்னொரு கண்டத்துக்கு போறாங்க. அப்போ அவங்க அந்த வாழ்க்கை வரலாறா இறைவன் சொல்லும் போது, நான் சொல்வதை நபியே உமக்கு இப்பதான் சொல்றேன். முகமது நபியே உமக்கு நூஹ் நபியை பத்தி தெரியாது. அப்ப தெரியாத உமக்கு நூஹ் நபியுடைய வரலாற்றையும் நான் சொல்கிறேன், தெரிந்து கொள்ளும். இதை மக்கள்கிட்ட சொல்றாங்க. அப்ப நூஹ் நபியுடைய வரலாறை தெரிஞ்ச ஒரு கிதாப் எங்கன்னா இன்னைக்கு உள்ள கிதாபு வந்து நமக்கு இருக்கிற இந்த குரான் தான். அப்ப குரான் தான் இந்த கப்பலை பத்தி சொல்லுது, இந்த கடல் எப்படி வந்தது ஆரம்பமாகணும்னு சொல்லுது. அதே மாதிரி அவங்க பிறந்த இடம், வளர்ந்த இடம், வாழ்ந்த இடம் குமரி கண்டம். சில பேர் சொல்லுவாங்க அப்பெல்லாம் குமரி கண்டம்னா இல்லைங்க அப்படிமா. உண்மைதான், ஒரு உருண்டை தான். அது எந்த இடத்துல கால் வச்சாங்க. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்குனது மேலேருந்து கீழே வந்தது எங்க வந்தாங்க, பூமியில தான் வந்து இறங்கினாங்க. அப்ப அங்கிருந்து வெளியாக்குனாங்க நல்லா. அப்போ பூமியில வைக்கவும் பூமியில வந்து ஆதமு, சிலோனு, குமரி கண்டம், இந்தியாலாம் பேர் இல்லை, அமெரிக்காலாம் பேர் இல்லை. அதுக்கு பிறகுதான் வருது. எப்படி வருது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்த இடத்துல வாழ்ந்தாங்களோ
அவங்களுடைய வாரிசுகள் உருவாக உருவாக 1000 10,000 ஆகும்போது அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறந்த பிறகு அவங்க பிள்ளைங்க இவங்க சொல்றாங்க, நம்முடைய தாத்தா இங்கதான் வாழ்ந்தாரு, நம்முடைய தாத்தா கால்பட்ட இடம் இதான் ஆதமலைன்னு இந்த மாதிரி தான் ஹிஸ்டரி உருவாகுது. இந்த வரலாறு இந்த வரலாறு தான் நீ கண்டுபிடிச்சு நமக்கு சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி நூஹ் நபிக்கு வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நூஹ் நபியினுடைய பாயிண்ட் வந்து குமரி கண்டம் தான். அங்கதான் முதல்ல கப்பல் எடுக்கப்பட்டது, அங்கதான் முதல்ல தண்ணியே வந்தது. அப்ப இந்த குமரி கண்டத்துல நூஹ் நபி வரக்கும் போது அது ஆதாரபூர்வமா இந்த இதுல பார்க்கும்போது மேல பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய தென்பகுதியில வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா குமரி கண்டம் இருக்கும், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்கும், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மடகாஸ்கர் இருக்கும். இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றான். குமரி கண்டம் இந்தியாவில் குமரி கண்டம், ஆஸ்திரேலியா, அப்புறம் என்ன இது மடகாஸ்கர். இப்ப இந்த மத்தியில் உள்ள இடம் தான், இந்த மத்தியில் உள்ள இடம். இதுக்கு பிறகு நூஹ் நபி வாழ்ந்து நூஹ் நபி அந்த இடத்த விட்டு புறப்பட்டு அவங்க சன்னதிகள் ஏற்றவர்கள் ஏற்காதவர்கள் இவர்களெல்லாம் பேசிக்கிட்டாங்க, இந்த இடத்துல நூஹ் நபி இருந்தாரு, இந்த இடத்துல நூஹ் நபி இருந்தா சொல்றாங்க. பிறகு அப்பதான் இந்த குமரிக்கண்டத்துக்கு நூஹ் நபி வாழ்ந்த இடம் தெரியுது. அப்ப இந்த வாழ்ந்த இடம் இன்னைக்கு ஆதாரபூர்வமா இந்த ரெக்கார்டை அவங்க காட்டுறாங்க. அப்ப இந்த காட்டும் போது மனித பரிமாண வளர்ச்சி என்பது 21வது அத்தியாயம் 14வது வருஷத்துல இறைவன் சொல்றான். இந்த மனிதனோட வளர்ச்சி ஆரம்பம் எங்க அப்படியே படிப்படியா போகுது, கண்டம் விட்டு கண்டம். அப்ப இவங்க இந்த நூஹ் நபியினுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க பாக்குறீங்கன்னாக்கா அதுல 42:13, 10:47, 10:72, 10:71, 42:13, 10:47, 10:72, 10:71 ஒரு ஷிஃப்ட். அப்ப திருப்பி பாருங்க, 3:138, 10:57, 2:384, 3:138, 10:57, 3:84 இதெல்லாம் ஒரு ஷிஃப்ட். அப்ப பரிமாண மனிதனுடைய இதை வந்து 21:14 சொல்லுது. இப்ப வந்து இதுலயே நம்ம வந்து இந்த குமரி கண்டத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து கிடைக்கிறது ஒண்ணு, இந்த 71வது அத்தியாயம் இருக்குல்ல, அது 28 வருஷத்தை பண்ணீங்கன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அப்படியே அந்த கேரக்டர் அப்படியே நமக்கு வரும். இது சொல்றது நேரமாகும். பட் அதை எல்லாத்தையும் சொல்றாங்க. இவங்க சொன்னது, இவங்க பிரச்சாரம் பண்ணது, இவங்களை கிண்டல் பண்ணது, கேலி பண்ணது, கண்ணை மூணது, காதை அடைச்சது எல்லாம் இந்த 71வது அத்தியாயத்துல 71வது அத்தியாயத்துல 28 வருஷத்துல வரும். இந்த வசனத்துடைய ஆதாரத்தை அப்படியே நம்ம குமரி கண்டத்துக்கு கொண்டு போனோம். இந்த குமரி கண்டத்தை மெய்ப்பிக்கிறது வந்து இன்னைக்கு வந்து ரிக்குவேதம் மெய்ப்பிக்குது. வேதத்தினுடைய அடிப்படையில பாத்தீங்கன்னா ரிக்குவேதத்துல வந்து 1.13.14 ரிக்குவேதத்துல 1.13.14 இந்த ரிக்குவேதத்துல தான் மனு அப்படின்னு ஒரு ஆள் வராங்க. மனுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹு மனுன்னு வருது. அப்ப இந்த மனுகள் தான் வந்து வேதங்கள்லாம் எழுதுறாங்க, வேதங்களை மாத்துறாங்க, இந்த வழிபாடுலாம் இதுலதான் வருது. அப்ப இந்த ரிக்குவேதத்துல இந்த அத்தாட்சி வருது. அப்ப அந்த அத்தாட்சி வரும்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பீரியட்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மக்களை பார்த்து சொல்றாங்க, எப்பா இதையெல்லாம் வணங்காதீங்கப்பா, இதை படைச்ச வணங்காது, கிரியேட்டரை வணங்கும் போது முடியாது அப்படிங்கிறான். அப்ப அந்த எதெல்லாம் வணங்கினாங்கன்னா அவங்க இயற்கை வழிபாடுல தான் வந்தாங்க. அந்த இயற்கை வழிபாடுல வணங்கினதுல முதல்ல வணங்குறது வத்து. மானா இத்தனை வத்துனா அன்புன்னு அர்த்தம். அன்பே சிவங்கிறான் பாருங்க, எப்படி வருது பாருங்க, அன்பு வத்த வணங்கினாங்க. அடுத்து இதெல்லாம் செயல்பாடு வத்து. அப்ப சுவாவுனா நிலை நிறுத்துதல், சுவாவு இதெல்லாம் அந்த வேர்டு நமக்கு வரலன்னா சொல்றேன். சுவாவு. யாக்கூதுனா உதவி. அப்புறம் வந்து ஊக்கு தடுப்பது. அப்புறம் நசரு. இவைகள் எல்லாம் வந்து செயல். இந்த செயலை வந்து உருவாக்கினான். இந்த செயலை உருவாக்கும் போது வத்துனா அன்பே சிவம்ட்டான். அதுக்கு ஒரு உருவத்தை உருவாக்குறான். எல்லாம் நூஹ் நபியுடைய காலத்துல வருதுங்க, எல்லாம் அவர் சொல்றாரு, எல்லாம் அதுல படிங்க. அப்போ அன்பே சிவம்னு வருது. அடுத்த சுவாவு.
நிலை நிறுத்தது. நிலை நிற்பதுன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு எல்லா நபிமாக்கு சொல்லும் போது இந்த இந்த வழியில இந்த இதெல்லாம் சொன்ன பாருங்க. அதுல சொல்லும் போது நூஹுவே நூஹுவே உமக்கு நான் சொன்னதை ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி காட்டுறான். இந்த முஹம்மது நபி சொல்லி காட்டுறான். அப்ப ஆரம்பம் நூஹுலேருந்து படிப்படியா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் முடியும்னா அந்த குர்ஆன் எவிடன்ஸ் பாரு. நாட் ஓன்லி முஹம்மது த ப்ராஃபட் ஆஃப் த முஹம்மது, ப்ராஃபட் ஆஃப் நூஹு, ப்ராஃபட் ஆஃப் இப்ராஹிம், ப்ராஃபட் ஆஃப் இஸ்மாயில், இசாக்கு, யாக்கூபு, ஈசா, மூசா எல்லாத்தையும் வருது. எல்லாம் இதுல சொல்லுது. அப்ப சொல்லும் போது இந்த 3வது அத்தியாயம் 138வது வசனம், 10வது அத்தியாயம் 56வது வசனம், 3வது அத்தியாயம் 84, 3ல 84, 10ல 57, அப்புறம் 3ல 138. இதுல என்ன சொல்றான் அல்லனா முஹம்மது நபி சொல்றான், முகம்மது நூஹுக்கு நான் எதை சொன்னனோ, நூஹு நபிக்கு எதை சொன்னனோ அதைத்தான் இப்ராஹிமுக்கு சொன்னேன், அதைத்தான் இசாக்கு சொன்னேன், அதைத்தான் அந்த வேத வழிபாடு மூசாவுக்கு சொன்னேன், அதைத்தான் ஈசாவுக்கு சொன்னேன். உமக்கும் அதுதான் சொல்றாங்களாம். அப்ப ரசூலுல்லாஹ் கொண்டு போய் எங்க டச் பண்றாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல கொண்டு போய் டச் பண்ணி அங்க என்ன வழிபாடு செய்தேனோ அந்த வழிபாடுடைய மெத்தட் தான் கொஞ்சம் 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 கொஞ்சமா உங்களுக்கு சொல்றேன். நூஹுடைய வாழ்க்கை வர உங்களுக்கு சொல்றேன். இதான் நூஹுடைய வாழ்க்கை வரான்னு சொல்லி அந்த வசனத்தை நமக்கு மென்ஷன் பண்ணலாம். 138, 1087, அப்போ 384. இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கூட நம்ம கனெக்ஷனை புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் முதல்ல கப்பை செஞ்சதையும் கடலையும் கனெக்ஷன் பண்ணிக்கிட்டோம். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கனெக்ஷன் குமரி கண்டம் இது பண்ணிட்டோம். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் குமரி கண்டத்தில் வாழ்ந்து பரிகாசம் பண்ணப்பட்டு கப்பலில் அவங்களை ஏற்றுக்கொண்டவங்களெல்லாம் ஜோடி ஜோடியாக ஏற்றுனாங்களா. ஜோடி ஜோடியாக ஏற்றி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஜூதி மலைக்கு போயிட்டாங்க. இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க. அங்கத்தான் வாரிசுகள்லாம் உருவாகுது. இங்கேயும் உருவாகி இருக்குது, இங்கேயும் இருக்காங்க. அப்ப அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் வேதங்களை ஏற்றுக்கொண்ட மக்களை ஜோடி ஜோடியா எடுத்துக்கிட்டு போனவங்க தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அந்த இடத்துல தான் அவங்களுடைய வாரிசு தான் அங்க வருது. அப்ப இப்ராஹிம் நபி அங்க வரும்போது இப்ராஹிம் நபியை பார்த்து சொல்றான், இப்ராஹிமே நீ நூஹுனுடைய சன்னதியிலேருந்து வந்தீங்கிறான். பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் வார்த்தை. நூஹு நபிங்கிற வார்த்தை 43 இடத்துல வருது குர்ஆன்ல. நூஹு நபிங்கிற வார்த்தை 43 இடத்துல வருது. அதுல நூஹை பத்தி சொல்லும் போது நூஹு நபிக்கு முன்னாடி இப்ராஹிம் நபி நீர் நூஹு நபியிடம் இருந்து வந்தவர் அப்படின்னு சொல்றான். அப்ப நூஹுக்கு எதை கொடுத்தோ அதான் இப்ராஹிம் கொடுத்தேன், இசா கொடுத்தேன், இஸ்மாயில் கொடுத்தேன், மூசா கொடுத்தேன், ஈசா கொடுத்தேன், முகமதே உமக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு அங்கிருந்து ஒரு தொடர்ச்சியா ஆதம்லேருந்து நூஹு வரைக்கும் நமக்கு மனித வழிபாட்டினுடைய இது சொல்லும் போது தூதர்கள், வேதங்கள், வழிபாடுகள் இவ்வளவு நமக்கு வந்துருச்சு. அப்ப குமரி கண்டம் வந்துருச்சு, நமக்கு எல்லா மேட்டரும் இதுல வந்துருச்சு. இப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப வழிபாடு, உருவ வழிபாடு எங்க வந்துச்சு? நூஹு நபி காலத்துல. நூஹு நபி காலத்துல எப்படி வந்துச்சு? இந்த செயல்பாடை வந்துச்சு. அப்பத்தான் இந்த ஷாவுங்கிற நிலைநிறுத்தமும் இறைவன் சொன்னா எல்லா இறை தூதருக்கும் நான் ஒரே தீனை கொடுத்தேன், ஒரே மார்க்கத்தை கொடுத்தேன், ஒரே வழிபாட்டை கொடுத்தேன். எல்லா இறை தூதருக்கும் சொல்ற இறைவன் கட்டுறேன்னா இந்த தீனை நிலைநிறுத்துங்கள், இந்த சுவாதுன்னு வருவாங்க, நிலைநிறுத்துங்கள். இதை எல்லாத்தையும் உருவ வழிபாடுல கொண்டு போயிட்டான். அப்ப உருவ வழிபாடு ஒரு மக்கள், உருவ வழிபாடு இல்லாத நூஹு நபி உங்களை கொண்ட ஒரு மக்கள். இதான் இப்ப நூஹு நபியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. இதெல்லாம் ஷார்ட்டா இதை படிக்கிறாலும் நிறைய டைம் ஆகும். நீங்க இதை 71வது அத்தியாயம் நூஹு நபின்னு பேரு வரும். அந்த நூஹு நபின்னு பேரை நீங்க படிச்சீங்கன்னாக்கா அந்த 28 வசனத்தை நீங்க நூஹு நபியினுடைய செயல்பாடை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேல நீங்க நூஹு நபி போனா நூஹு நபி எங்கெங்க குர்ஆன்ல வருதோ அதையெல்லாம் எடுத்தீங்கன்னா அவங்களோட முழு சமாச்சாரமும் வந்துடும். அது இல்லாம நூஹு நபி எங்கேருந்து வந்தாங்க, எப்படி எல்லாமே உங்களுக்கு குர்ஆன்ல தெளிவா சொல்லும் போது இந்த ஆதாரபூர்வமான இந்த ரெக்கார்டுகள் நமக்கு சொல்லுது. ஆதாரப்பூர்வமா ரெக்கார்ட்லாம் சொல்லுது. இந்த ரெக்கார்டெல்லாம் குர்ஆன்ல வச்சு நீங்க அமைச்சு பார்த்தீங்கன்னாக்கா குர்ஆன் இவைகளை மெய்ப்பிக்கிறது அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துடலாம். இப்ப கடைசியா நம்ம முடிக்கும் போது நூஹு நபி கேட்ட பிரார்த்தனை எப்படி கேட்கிறாங்க பாருங்க. ரப்பி என்னுடைய இரட்சகனே, பரிபாலிக்கூடிய இரட்சகனே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் உரிமை உடனைத்தும் இந்த ரப்புக்கு தான். அந்த ரப்போ பிடிச்சி இருக்கிறாங்க அல்லாஹ். அப்ப ஏன் அல்லாஹ் ரப்பு ஒண்ணு பண்ணுவோம்? ரப்பி அல்லாஹ், எனக்கு ரப்பி அல்லாஹ் தான். ரப்பும் ஒண்ணுதான், அல்லாஹ் ரப்பி அல்லாஹ், என்னுடைய இரட்சகன் அல்லாஹ் தான். ரப்புக்கும் அல்லாஹ், உங்களுக்கும் அல்லாஹ் தான் இரட்சகன். அவனே
வணங்குங்க, அவனே வழிபடுங்க. ஆதா சிராத்தின் முஸ்தகிம் தான் நேரான வழி ஈசா நபி சொல்றாங்க. மூசா நபி சொன்னது, எல்லா நபிக்கும் சொன்னது ஒரே வார்த்தை தான் இவங்களும் ரிப்பீட் பண்றாங்க. இதைத்தான் ரசூல் சலாஹம் முஹம்மது சலாஹம் அவர்களும் இதை சொல்றாங்க. இதைத்தான் அவங்களும் கேட்கறாங்க, ரப்பி என்ன மன்னி. இப்ப ரசூல்லா கேட்கறாங்க, நானும் கேட்கறேன், நீங்களும் கேட்குறீங்க. ரப்பி என்ன மன்னி, ஈஃபுர்லி ரப்பி ஈஃபுர்லி, ரச்சகனே என்ன மன்னி, வழிவாடித என்னுடைய பெற்றோர்கள் மன்னி. யார? என்னுடைய பெற்றோர்களை நீ மன்னி. அப்ப நம்ம தாய் தகப்பனுக்கு நம்ம துவா கேட்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு கத்துக் கொடுத்த இந்த துவாங்கிறோம். அந்த கத்துக் கொடுத்த துவா வந்து அல்லாஹ் கத்துக் கொடுத்துங்கிறான். அல்லாஹ் சொல்றான், எல்லா இறை தூதருக்கும் நான் கத்துக் கொடுத்தேங்கிறான். ஒண்ணு ஒண்ணு அப்படியே செயின் மாதிரி வருது. அப்ப இந்த ஒரு லைனை பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு துவா 21வது அத்தியாயத்துல 28வது வசனம். இந்த 28வது ரப்பி இஃபுர் என்ன பண்ணி வழிவாடிதைய என்னுடைய தாய் தகப்பன மன்னி, வள்ளி மண் தகல பைத்தி மூமின், என்னுடைய இல்லத்துல யாரெல்லாம் உன்னையும் உன்னுடைய தூதராகிய நூகையும் உன்னுடைய தூதராகிய முகமது நபி ஸல்லல்லாஹு உன்னுடைய தூதராக ஈசாவை உன்னுடைய தூதராக மூசா உன்னுடைய தூதராக இப்ராஹிம், இப்படித்தான் சொல்லணும். எல்லா இறை தூதர்களும் ஏற்றுக்கொண்ட என் வீட்டுக்கு வந்தவர்களை நீ வந்து மன்னி. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் போது இப்ராஹிம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சப்ஜெக்ட் எங்க போனா மூசா இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும். அப்ப ஆதம்க்கு அடுத்து நூஹ் தான். அப்ப நூஹ் கேட்கிறாங்க, அல்லாஹ் ஆதம்லேருந்து தான் எனக்கு பரிமாண வளர்ச்சி அவங்ககிட்ட வந்த, அப்ப அவங்களோட சன்னதிக்குள்ளதான் நான். அப்ப என்ன பண்ணி என்னுடைய மூதாதையர்களை என்னுடைய தாய் தகப்பன்னா ஆதம் வரைக்கும் போ, அவங்கள மன்னிச்சுட்டு என்னை ஏற்றுக்கொண்டார்களே, என்னை ஏற்றுக்கொண்டு இந்த வேத வழிபாடு எடுத்துக்கல, அந்த நம்பிக்கையாலும் மன்னி. அந்த கப்பல் ஏறினவங்கள மன்னி, அதுக்கு பிறகு உள்ளவங்கள மன்னின்னு அப்புறம் வரும் ஒவ்வொரு இறைத்தூர் கேட்பாங்க. இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறதுனா என்ன மன்னி, என்னுடைய தாய் தந்தை அவங்கள மன்னி, அதாவது ஆதம் சலாஹம் வரைக்கும் போவோம். மன்னி என்னோடு என்னை ஏற்றுக்கொண்டு உன்னை ஏற்றுக்கொண்டு வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு இந்த கப்பல்ல ஏறின மூமின் அவங்களையும் மன்னி. இதற்கு முன்பு என்னுடைய வீட்டுக்கு யாரெல்லாம் மூமினாக வந்தார்களோ அந்த ஆண்களையும் பெண்ணையும் மன்னின்னு கேட்கிறாங்க. யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இந்த துவாவை தான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. இந்த துவா மூசா கேட்டிருப்பாங்க. எல்லா இறைத்தும் இந்த துவா கேட்டிருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதைத்தான் அல்லாஹ் நம்மளையும் கேட்க சொன்னான். இந்த இதான் அல்லாஹ் என்ன பண்ணி, ரட்சகனை என்ன பண்ணி, எல்லாத்தையும் படைச்சவன் ரட்சகனை என்ன பண்ணி படைத்து பரிபாலிக்கூடிய இறைவனை ரப்பை என்ன பண்ணி, என்னுடைய தாய் தகப்பனம் பண்ணி, என் வீட்டுல யாரெல்லாம் மூமீனாக நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் அனைவரையும் பண்ணி, என் குடும்பத்தை மட்டும் இல்லை, நம்ம வீட்டுல யாரெல்லாம் இறை நம்பிக்கை கொண்டவர்களா வர்றாங்களோ அவங்களையும் மன்னி என்று கேட்கிற அந்த துவா. இது சிறப்புக்குரிய துவா. இந்த துவாவையும் கேளுங்க. ஒன்னும் அல்லாஹ்வுடைய கருணை கொண்டு ஆதாரபூர்வமா தான் நமக்கு விளக்கப்படுது. இந்த ஆதாரபூர்வத்தை நான் என்ன பெரிய அறிவாளி மாதிரி இல்லை, நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி நான் சொல்றேன், அவ்வளவுதான். இதுல உண்மையா பொய்யானக்கா 100% உண்மையான இதை தான் எடுத்து சொல்றேன். இப்ப நான் எடுத்து சொல்றது பொய்யுன்னா அங்க பொய்ன்னு அர்த்தம். அப்ப நான் சொல்றது உண்மைனாக்கா அங்க சொல்றது உண்மை. அதான் அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை நம்பு, லா ரைப ஃபீஹி, இதுல சந்தேகம் இல்லை. அல்லாவை விட உண்மை சொல்லக்கூடிய யாருன்னா, அப்ப அல்லாவுடைய வார்த்தை நான் சொல்றேன். அல்லாவுடைய வார்த்தை, அந்த வேத வார்த்தையை தான் நான் சொல்றேன். அப்ப நூஹ் நபி பொய் இல்லை, ஆதம் பொய் இல்லை, மூசா பொய் இல்லை, ஈசா பொய் இல்லை, அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பொய் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உண்மையை சொல்லி நம்மளை வந்து அல்லாவின் பக்கம் ஒவ்வொரு இறை தூதரும் இருக்கிறாங்க. அப்படி அழைப்புல நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னாக்கா உங்களை என்ன சொல்ல, சரண்டர், இவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள், இவர்கள் சப்மிட்டர், இவர்கள் ஐக்கியமானவர்கள், அல்லாஹ்வுடைய வசனத்துல ஐக்கியமானவர்கள், நம்பிக்கை கொண்டவர்கள், இவர்கள் கீழ்ப்படுத்தவர்கள், இவர்களை ஓ சம்மாக்கும் முஸ்லிம், நான் தான் இவர்களுக்கு இறையடியார். முஸ்லிம்னா இறைவனை ஏற்றுக்கொண்ட அல்லாவை ஏற்றுக்கொண்டவர்கள் பேர் வைக்கிறாங்களா. பேர்பட்ட நூஹ் நபியை பார்த்தா சொல்றான், இந்த ஆர்டர் பண்ண சொல்றான், அண்ணா கூணமினர் முஸ்லிம், நான் அல்லாஹ்வுடைய அப்துவாகவும் விசுவாசியாகவும் இருக்க அல்லாவால்
ஏவப்பட்டேன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ சொன்ன அந்த வார்த்தையை வந்து ரிப்பீட் பண்றாங்க. அண்ணா கூட மினல் முஸ்லிம், நான் முஸ்லிமா இருக்க ஏவப்பட்டுள்ளேன். முஸ்லிம்னா அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவனா, அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறேன், நான் ஒரு முஸ்லிம் என்பதற்கு நானே சாட்சி, அதற்கு அல்லாஹ் சாட்சி, நீங்களும் சாட்சி என்று இந்த பிரார்த்தனை நமக்கு வெளிப்படுத்துது. ஆகவே இப்படிப்பட்ட பிரார்த்தனையை நாம சொல்லி சொல்லி அல்லாஹ்வுடைய கருணைக்கு நம்மளை உட்படுத்தணும்னா அல்லாஹ் கருணையான நம் மீது கருணையை கொடுப்பான் என்று கூறி எந்தவித சந்தேகப்பட வேண்டாம். தக்குணத்தும் மின் ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணையின் மீது சிறிதளவு கூட நீங்க நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் என்று 39 அத்தியாயத்தில் 56வது வசனத்தையும் கூறி நிறைவு செய்ய. நன்றி. வசனம்.